ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாதுஷா நீங்களும் வீட்டிலே செய்யலாம். ஒரு ½ அன் ஹவர் ஒரு 1 ஹவருக்குள்ளே டைம் இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் கடையில் எவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம் இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதில் ஊற்றுன நெய்யும் இதுவும் அதிகம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு தடவை பண்ணிங்கன்னா வீட்டிலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா மைதா, பேக்கிங் சோடா, சால்ட்டு அதை 3ஐயும் வந்துட்டு நீங்கள் நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்டில் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்குற அளவில் எடுத்துக்கோங்க. உருக்கெல்லாம் தேவையில்ல, அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா பிசைஞ்சிங்கன்னா அந்த எல்லோ கலரில் அந்த மாவு மாறும். நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு மாதிரி அடித்து பிணைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாகவே அப்படியே லேசாக ஃபிங்கர்ஸை வச்சு அப்படியே பிணையணும். கொஞ்சம் மெதுவாகவே பிணையணும். அதுக்கப்புறம் இதில் பேக்கிங் சோடா நான் கொடுத்துருக்குற அளவு மட்டும் போடுங்க. ஏன்னா கூட போயிடுச்சுனாலும் வெடிச்சிரும், கம்மியாக போயிடுச்சுனாலும் உள்ளே வேகாது. இது நான் சொல்கிற 1, 2 மட்டும் நீங்கள் கொஞ்சம் அந்த டைமில் கவனித்து பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வரும். ஒரு ½ அன் ஹவரில் பண்ணிடலாம். நானும் கூட கஷ்டம்னு நினச்சேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. நீங்களும் எல்லாருமே பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் அந்த கீ அந்த மாவோட எல்லா மாவோடையும் இதாகணும். அதுக்கப்புறம் அது பிணையிறதுக்கு கொஞ்சம் தண்ணி படக்குன்னு ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்படியே நீங்கள் நல்லா பிணைஞ்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்பாத்தி மாவு டோ மாதிரி வரும். அதை விட கொஞ்சம் சாஃப்டாக அந்த மாதிரி வரும். பார்த்திங்கன்னா அதை ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் நீங்கள் ஊற வைக்கணும். பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ் வரும் நல்லா. அதுக்கப்புறம் அந்த சைடு சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் நீங்கள் 300 கிராம்ஸ் மைதா எடுத்துருக்கோம் நம்ம. அப்போ 600 கிராம்ஸ் சுகர் அதை எடுத்துகிட்டு அந்த ஜீனி மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி, ரொம்ப தண்ணியை ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு அது வத்துறதுக்காக வெயிட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் ரோஸ் எசன்ஸ் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ், 2 ட்ராப்ஸ் கூட ஓகே தான், 3 ட்ராப்ஸு ஊற்றிட்டு நீங்கள் நல்லா அது என்ன இதில் வரணும்னா அந்த ஜீனி ஃபுல்லாக கரைஞ்சி இந்த மாதிரி கண்ணாடியாக வரும். கண்ணாடியாக லைட்டாக கையில் பிசுக்குன்னு ஒட்டினா மட்டும் போதும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதை நம்ம கூல் டவுன் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி பிணையணும்னு பார்த்திங்கன்னா நல்லா ரோல் மாதிரி சிலிண்டர் மாதிரி நம்ம பாதி மாவை எடுத்துட்டு அதை சிலிண்டர் மாதிரி திரட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன பேடாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வச்சிடணும். நமக்கு எத்தனை கவுண்ட் வருது அப்படின்னு பார்த்து தனித்தனியாக எடுத்து 20, 25 வந்துச்சு எனக்கு. மாவை ரொம்பவே மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். அதில் ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த பேக்கிங் சோடா அளவு, அதுக்கப்புறம் அந்த நெய் கரெக்டாக ஊற்றணும். அப்போ தான் அந்த வாசம் வரும். அந்த லேயராக வர்றதுக்கு இந்த மாதிரி நம்ம மெதுவாக ஹேண்டில் பண்ணி குட்டி குட்டி பார்ட்டிஷனாக பிரித்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் நடுவில் ஓட்டை போட்டு நம்ம பண்ணணும். சுகர் சிரப் பார்த்திங்கன்னா அந்த கம்பி பதம் அதெல்லாம் வேணாம். லைட்டாக 2 விரலும் இப்படி பிச்சுக்குன்னு ஒட்டினா மட்டும் போதும். அந்த மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா வெள்ளை பூத்த மாதிரி ஆயிரும் சுகர் சிரப்பு. அதனால நான் அந்த டைம் அந்த பதம் வந்தோன்னே இது பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் நடுவில் ஃபிங்கர் வச்சு ஒரு ஹோலு, அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இந்த சைடு வச்சு ஒரு குழி மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட்டை விரலில் வச்சு ஒரு ஹோலு, அதுக்கப்புறம் இந்த சைடு வச்சு லெஃப்ட் ஹேண்டில் வச்சு ஒரு அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பாதுஷா ஷேப் வரும். பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு 25 வந்துச்சு. ஈஸி தான். 1 or 2 ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஷேப் வராது. அதுக்கப்புறம் பண்ண ஈஸி தான். பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெய் ரொம்ப அதுக்கு தேவைப்படாது. ஃப்ளோட் ஆகிற அளவு கொஞ்சம் எண்ணெய் அந்த மாதிரி இருந்தால் போதும். பண்ணிவிட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லாவே வரும். சிம்மில் வச்சிடணும் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ஹை வச்சுட்டு மறுபடியும் சிம்மில் வச்சுருங்க. அந்த எண்ணெய் சூடு மட்டும் நம்ம கொடுத்துட்டு திரும்பி சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சே நம்ம இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இந்த பொரிக்க. ஃபுல்லாக அது ஸ்லோவான ஹீட்டில் தான் பொரிக்கும். அது மட்டும் நீங்கள் நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸ்லோவான ஹீட்டில் தான் அதை பொரிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் ஆக்கிட்டேன். அதுவே பாருங்கள் வெள்ளையாக பூத்துருச்சு இது சுகர் சிரப்பு. அதனால் சுகர் சிரப்பு ரொம்பவே கொதிக்க வேண்டாம், டக்குன்னு இந்த மாதிரி ஆயிரும். ஆனால் மறுபடியும் அதை ரீஹீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்துடும். ஆனால் ரெண்டுமே இந்த பாதுஷா பிஸ்கட்ஸும் அந்த சுகர் சிரப்பும் ரெண்டுமே ஆறி இருக்கணும். நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் போடுங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஊற வேணாம். கரெக்டாக 5 to 8 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஊறினாலே போதும். படக்குன்னு எடுத்து நீங்கள் பிளேட்டிங் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் குலாப் ஜாமுன் மாதிரி உள்ளே கிடந்துச்சுன்னா ரொம்ப இனிப்பு திகட்டிக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் அந்த பாதுஷாவை போட்டோன்னே பக்கத்துலேயே நின்று அரிசி எடுத்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு இது பண்ணிடலாம். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வெளியே காய வச்சிங்கன்னா அந்த பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி மேலே ஈரமாக இல்லாமல் ட்ரையாக கிடைக்கும். இல்லை இப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். சூப்பராக ஈஸியாக உடனே ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.